கர்த்தருடைய வசனத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் ஏஞ்சல். நான் பிஎட் முடிச்சு 7 இயர்ஸ் ஆகுது. உண்மையாகவே ஒரு நல்ல ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் நான் வேலைக்காக அநேக நாள் பிரயாசப்பட்டேன். இங்கே ஒரு சாட்சி சொல்லும் போது ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஏசப்பா நான் எப்போ ஏசப்பா இந்த இடத்துல நின்று சாட்சி சொல்ல போகிறேன்னு போன மாதம் ஐயா கிட்ட நான் ஜெபம் பண்ண. ஐயா ஒரு மங்கள வார்த்தை சொன்னார், இதோ மகளே திறந்த வாசல் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன்னு. அந்த வார்த்தையை நான் வச்சு 2 நாள் தான் ஜெபம் பண்ணேன். 3ஆவது நாள் அந்த ஸ்கூல்லேருந்து எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்து, ஏசப்பா எனக்கு ஒரு நல்ல ஒரு வேலையை கொடுத்தாங்க. ஏசப்பாவுக்கு நான் ரொம்ப கொடான கொடி நன்றி செலுத்துறேன். மகன் அருள்ராஜ் வந்து சென்னையில் வீடு கட்டி கொண்டிருக்கிறான். கட்டி கொண்டிருக்கும்போது திடீரென்று பண கஷ்டம் ஏற்பட்டது. அவனுக்கு ஒருத்தர் நிறைய பணம் கொடுக்க வேண்டியது இருந்தது. அது கேட்டால் இந்த மாதம் தரேன் அடுத்த மாதம் தரேன்னு சொல்லி கொண்டு 6 மாதமாக கொடுக்கவே இல்லை. நான் அப்போ என்னிடத்தில் வந்து மிகவும் வேதனைப்பட்டான். நான் சொன்னேன், நான் அன்பரின் பாதத்தில் பொருத்தனை பண்ணி சாட்சி சொல்லுகிறேன், கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும் என்று ஆகஸ்ட் மாதம் சொன்னேன். செப்டம்பர் 3ஆம் தேதி கொண்டாந்து பாதி பணத்தை அவரே கொடுத்து விட்டார். மீதி பணத்தை அடுத்த மாதம் தருவதாக கூறியிருக்கிறார். கர்த்தருக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம், நன்றி. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து முனையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? எடுத்து வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12 முதல் 14 வரைக்கும் உள்ள வசனங்கள் எடுத்து வாசிக்கலாமா? சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். தூதன் அவனை நோக்கி சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். அவன் கலங்கி பயமடைந்த பொழுது அப்படின்னு போட்டிருக்கு. திடீர்னு ஒரு நாள் சகரியா தூபம் காட்டி கொண்டிருக்கும் பொழுது பரலோகத்திலிருந்து ஒரு தேவதூதன் வந்து அவன் பக்கத்துல நிக்கிறான். நின்ன உடனே இவன் பயந்து போயிட்டான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை யோசித்து பாருங்க. ஒருத்தன் சபையில் சர்ச்சில் நின்று ஆண்டவருக்கு தூபத்தை காட்டி கொண்டிருக்கிறான். சுகந்த நறுமண தூபத்தை ஏறெடுத்து கொண்டிருக்கும் பொழுது திடீர்னு எப்பவுமே இல்லாமல் ஒரு தேவதூதன் திடீர்னு வர்றான். பக்கத்தில் வந்து நின்ன உடனே இவன் கலங்கி பயமடைந்தான். இவனுக்கு பயத்தை பார்த்த உடனே இப்போ அதான் சொல்லுவாங்க நம்ம ஊரில், அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய். வந்தது தேவதூதன்க, வந்தது பேய் இல்ல. பேய கரண்டு இவன் கலங்கி பயந்தானா பரவாயில்ல, தேவதூதன் வந்திருக்கிறான். சில நேரங்கள்ல பயத்தோட நடக்கிறவங்களுக்கு தேவதூதனா பேயான்னு கூட தெரியாது. ஆமென். ஆமா, அதனால்தான் எப்பவுமே தேவ பிள்ளைகள் பயம் இல்லாம தெளிவா இருக்கணும். அந்த பயத்துல கலங்கி நிற்கும் பொழுது தேவதூதன் சொல்றான், சகரியாவே காம், நீ பயப்படுற அளவுக்கு எல்லாம் ஒன்றும் இல்லை, நான் உனக்கு பரலோகத்திலிருந்து நற்செய்தி கொண்டு வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவன் வயசானது வரைக்கும் இவனுக்கு குழந்தை இல்லாததுனால அவ்வளவுதான், எனக்கு ஒரு சந்ததி கிடைக்காது என்கிற ஒரு விதமான பயம் அவனுக்குள்ள இருந்தது. இன்னைக்கு ஆண்டவர்களை பார்த்து சொல்றாரு, உன் கற்பத்துல 1000 தடைகள் இருக்கலாம், கற்பத்துல 1000 பிரச்சனை இருக்கலாம், அத நிமித்தம் எனக்கு சந்ததி கிடையாது, சுதந்திரவாளி எனக்கு வராது என்று சொல்லி சில பிள்ளைகள் பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறீர்கள். சிலர் யோசிக்கிறீங்க, இந்த வயசுக்கு மேல நடக்காது என்று நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீர்கள். பயம் வேண்டாம். ஆண்டவர் எந்த வயசுல வேணாலும் அற்புதம் செய்ய முடியும். சாராளுடைய கற்பத்தை திறக்கும் பொழுது அவளுடைய கற்பம் செத்து போனதற்கு பிறகு திறந்தாள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அன்னாள் ஒரு பிள்ளையை கேட்டாள், ஆண்டவர் 5 பிள்ளைகளை கொடுத்தார். அந்த ஆண்டவர் தான் இன்னைக்கு உங்க மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறார். நிறைய பேர் அதை நினைச்சு பயப்படுறீங்க. ஐயோ, எனக்கு 40 வயசு 42 வயசு ஆகுது, இதுக்கு மேல எனக்கு அந்த ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடெல்லாம் நிக்க போகுதே, எனக்கு ஒரு கற்பத்தங்கலையே, நான் இப்படியே வாழ்க்கை அழிஞ்சிருமா, எனக்கு ஒரு பிள்ளைய பார்க்க முடியாதா, என் வயிற்றிலிருந்து எனக்குன்னு ஒரு சந்ததி வராதா என்று பயந்து போய் நிற்கிறார். இன்றைக்கு தேவன் வந்து உங்களை முன்னால நினைச்சு சொல்ற, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உனக்கு நான் ஒரு பிள்ளையை கொடுப்பேன், உன்னை நான் கர்ப்பவதி ஆக்குவேன்,
உன்னை சந்தோஷமான பிள்ளைத்தாட்சியாக்கி மகிழ்ச்சியாய் வீட்டில் குடியிருக்க பண்ணுவேன். ஹல்லேலூயா. ஆமா, நீங்க சிலர் செக் பண்ணிட்டு சொல்லுவாங்க, எனக்கு சரீரத்தில் ஒரு குறையும் இல்லை, என் புருஷனுக்கு ஒரு குறையும் இல்லை, ஆனால் குழந்தை இல்லை. சிலர் சொல்லுவாங்க, எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, என் புருஷனுக்கு இந்த பிரச்சனை இருக்கு, அதனால குழந்தை இல்லை. ஆனா நான் ஒரு பிரச்சனையை இல்லாதவர்களுக்கும் கர்த்தர் கிருபையாய் பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். முழு பிரச்சனையோடு இருக்கிறவர்களுக்கும் கர்த்தர் பிள்ளையை கொடுத்திருக்கிறார். ஏன்னா இந்த பிள்ளைகள் கர்த்தரால் கொடுக்கப்படுகிற சுதந்திரம், ஆண்டவர் கொடுக்கிற கிஃப்ட். இன்னைக்கு நிறைய பேர் எனக்கு வராதுன்னு பயத்திலேயே நிறைய நாட்கள் நிறைய பிள்ளைகள் தங்களுடைய தாம்பத்திய உறவை கூட இந்த நாட்களில் செய்ய முடியாத அளவுக்கு ஒரு பயத்தின் ஆவி உங்களிடத்தில் இருக்கலாம். இந்த பயம் இருந்ததுன்னா உங்க சரீரம் கூட உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காது. பயம் 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 பதட்டத்தில் எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதிருங்கள். நீங்க அமைதியா இருங்க, அமைதியா இருந்து காரியங்களை செய்யுங்க. ஆண்டவரை நம்பி இயல்பாக உங்க குடும்ப வாழ்க்கையை நடத்துங்க. கர்த்தர் கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுப்பார். சிலருக்கு கால தாமதமாகும், ஆனாலும் காத்திரு, நிச்சயமாய் வரும், இனி தாமதிக்காமல் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்னைக்கு பாருங்க, சகரியா எலிசபெத் வயது முதிர்ந்தவர்கள் என்று வேதத்தில் சொல்லப்படும், வயது சென்றவர்கள் என்று போடப்பட்டிருக்கு. இருவரும் வயது சென்றவர்கள். ஆனால் ஆண்டவர் வந்து சொல்றாரு, சகரியாவை பயப்படாத, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. என்னையோ ஒரு நாள் நீ வேண்டுதல் பண்ணினிய, அந்த வேண்டுதலின்படி உன் மனைவியாகி எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிட வேண்டும். அவன் நிமித்தம் எல்லாருக்கும் மகிழ்ச்சி சந்தோஷம் உண்டாகும். உனக்கு உன் குடும்பத்திற்கு மட்டுமல்ல, எல்லாருக்கும் மகிழ்ச்சி உண்டாகும், சந்தோஷம் உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது. அதை ஆண்டவர் நிரூபித்தார், செய்து காட்டினார். இன்றைக்கு கற்பத்தின் கனிக்காக ஏங்கி வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய ஃபைல் எல்லாம் தூக்கி அப்படி ஓரம் கட்டிட்டு ஆண்டவரை பிடிச்சிக்கோ. வேதத்தை எடுத்து மார்பிலை சாய்த்து, ஆண்டவரே இதில் இருக்கிற வாக்குத்தத்தங்கள் எனக்குரியது என்று நான் எடுத்துக்கொள்ளுகிறேன், என்னை கர்ப்பவதி ஆக்கும், என்னை பிள்ளைத்தாச்சி ஆக்குங்க ஆண்டவரே. ரொம்ப ஏங்கி வந்திருக்கிறேன். ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, கர்த்தர் அடைக்கப்பட்ட கற்பத்தை திறப்பார், கற்பத்தில் இருக்கிற எல்லா வியாதிகளை மாற்றுவார். உங்க கற்பத்தில் இருக்கிற எப்பேற்பட்ட கொள்ளை நோயா இருந்தாலும் இன்றைக்கு அந்த கொள்ளை நோய்கள் எல்லாம் மாற்றி உனக்கு அருமையான ஒரு பிள்ளை செல்வத்தை தருவார். ஹல்லேலூயா. ஒரு முறை ஒரு வாலிப பிள்ளைக்கு கார்டு கொடுக்கறதுக்கு, கல்யாணத்துக்கு கார்டு கொடுக்க அம்மாவும் மகளும் வந்திருந்தாங்க. அம்மாவுடைய முகம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தா. ஆனால் அந்த மகளுடைய ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இருண்டு போயிருக்கு. அவளுக்கு ஒரு கல்யாணன்ற அந்த சந்தோஷம் இல்லை. மனப்பண்ணு வந்திருக்கிறாங்க, கார்டு கொடுக்க வந்திருக்கிறாங்க, நிறைய பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. எனக்கு ஸ்வீட்டு, எனக்கு ட்ரெஸ்ஸு, மனைவி சார் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. அந்த தாயினுடைய இருதயத்தில் எங்கள் குடும்பத்தில் என் வாலிப பிள்ளை கல்யாணம் நடக்க போது சந்தோஷம். ஆனால் அந்த மகளுடைய மனசில் ஒரு சந்தோஷம் இல்லை, முகம் எல்லாம் இருண்டு போயிருக்கு. நான் சொன்னேன், மகளே உனக்கு தானே கல்யாணம், அக்கா தங்கச்சிக்கெல்லாம் கிடையாது, உனக்கு தானே? ஆமாம் எனக்கு தான். ஏன் உன்னுடைய முகம் வாடி போயிருக்காது? அது நான் கேட்ட கேள்வி அல்ல, அவளை சிருஷ்டித்த ஆண்டவர், அவளுடைய இருதயத்தின் பாரங்களை அறிந்த ஆண்டவர். இல்லை எனக்கு மேரேஜினாலே பயமாக இருக்குது அப்படின்னா. அதுனா மேரேஜுக்கு பயப்படுறதுக்கு என்ன மகளே இருக்குது? இல்லை, ஒரு மேரேஜ் பண்ணி போக வேண்டிய பெண்ணுக்கு இருக்க வேண்டிய தகுதி ஒன்றுமே எனக்கு இல்லை. இதை கேட்குறவங்க இந்த பிள்ளையை தப்பாக நினைப்பாங்க, ஆனால் நான் தப்பாக நினைக்கல. ஏன்னா இவன் நல்ல பிள்ளை, ஒரு ஆவிக்குரிய பிள்ளைன்னு என்னுடைய ஆவியில் உணர்கிற. நான் சொல்கிறேன், நீ ஆண்டவருக்கு பயப்படுற பிள்ளை, நீ தப்பான பிள்ளை இல்லைன்றது எனக்கு தெரிகிறது. மடமுடமுடன்னு அழ ஆரம்பிச்சா. ஆமாங்கள், அப்புறம் என்ன உனக்கு தகுதி இல்லை அப்படின்னு அவள் சொல்கிறா. எனக்கு தைராய்டு உச்சக்கட்டத்தில் இருக்குது, ஃபெலபியன் டியூப் 2 அடைச்சிருக்கு, பீரியட்ஸ் அந்த ஸ்திரீகளுக்குரிய வழிபாடு மாத்திரை போட்டால் தான் வரும், இல்லைன்னா வராது, வந்தால் நிற்காது, அது ஸ்டாப் ஆகிறதுக்கு மாத்திரை போடணும். இத்தனை குறைபாடுகள் என்னுடைய சரீரத்தில் இருக்குது. தைராய்டு பிரச்சனை, அந்த தீராத உதிரப்போக்கு எல்லாம். இதெல்லாம் ஒரு மணப்பெண்ணுக்கு இருக்க வேண்டிய தகுதிகள். அந்த தகுதி எதுவுமே இல்லை. இதை மீறி நான் போனேன்னா எனக்கு பயமாக இருக்குது. சீக்கு பிடிச்ச பிள்ளை என் தலையில் கட்டிட்டாங்கன்னு எங்கள் அம்மாவை தப்பாக பேசிடுவாங்க, எங்கள் அப்பாவை தப்பாக பேசிடுவாங்க. என்ன ஏதாவது பேசினா பரவாயில்ல, எனக்காக ஆயுசு முழுக்க தியாகம் பண்ணினேன், எங்கள் அப்பா அம்மாவை தப்பாக பேசிடுவாங்க. சீக்கு பிடிச்ச பொண்ணை என் தலையில் கட்டி வச்சுட்டாங்கன்னு சொல்லுவாங்க. நான் சொன்னேன், சீக்கு பிடிச்ச பொண்ணெல்லாம் நீ கிடையாது. இப்போ எல்லாம் நிறைய பிள்ளைகளுக்கு அந்த பிரச்சனை இருக்குது மகளே. அந்த பிசிஓடி, பிசிஓசி பிரச்சனை, அது இது, அந்த கட்டி இந்த கட்டி, ஃபைப்ராய்டு, என்னென்னமோ இருக்குது மகளே. யாருக்கும் இல்லாத உனக்கு இருக்குன்னு நீ நினச்சிட்டு இருக்கிற. இங்கே டெய்லி காலையிலேருந்து எவ்வளோ பிள்ளைங்க ஜெபம் பண்ணிட்டு போகிறாங்க. ஆண்டவர் அற்புதம் செய்கிறாரு. இந்த கற்பத்தின் கனி, உன் கற்பம் அடைக்கப்பட்டிருக்கிறதா, அதில் இல்லைன்னாச்சுன்னா பிளாக் இருக்குதா, அதை பொறுத்து இல்லை, ஆண்டவர் மேலே நீ வச்சிருக்கிற அன்பை பொறுத்து இருக்குது. கர்த்தர் தமக்கு
பிரியமான பிள்ளைகளுக்கு நன்மையை வழங்காதிரார் அப்படின்னு போடப்பட்டிருக்கு. நன்மையை வழங்காதிரார் அப்படின்னா கண்டிப்பா செய்வார். இன்னொரு வசனம் சொல்லுகிறது பிள்ளைகள் கர்த்தரால் கொடுக்கப்படுகிற சுதந்திரம். இன்னொரு வசனம் சொல்கிறது பரலோகத்தின் திரவியம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, பரலோகத்தின் திரவியம் உன்னுடைய கற்பத்தில் வந்து உட்காரும். நீ புத்திர பாக்கியத்தினால திருப்தி அடையாது மட்டும் இல்லை, எப்போ உன் சரீரத்தை குறித்து நீ பயந்து வந்திருக்கிறியோ, இன்றைக்கு இதோ சகலத்தையும் புதிதாக்குகிறவர் உன்னுடைய யூட்ரஸை புதுசாக மாற்றிட்டார். உன்னுடைய தைராய்டு சுரப்பிகளை எல்லாம் ஆண்டவர் புதுசாக மாற்றி உன்னை மனவரைக்கு அழைத்து செல்வதற்கு ஆயத்தப்படுத்தி உன்னை கூட்டிட்டு போகிறாரு. நீ வேதனை நீங்கி சுகமாக இருப்பாய். ஹல்லேலூயா. என்ன நடந்துச்சுன்னா, லைஃப்லேயே கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு பிறகு மாத்திரை போடாமல் அன்னைக்கு ஜெபித்ததற்கு பிறகு 3ஆவது நாள் அவளுக்கு ஸ்திரீகளுக்குரிய வழிபாடு வந்தது. ஆமென். அப்போ தான் அவள் விசுவாசத்தோட மெயில் அனுப்பியிருந்தா, ஐயா என் லைஃப்பில் 15 வருஷத்துக்கு பிறகு மாத்திரை போடாமல் எனக்கு அந்த காரியம் நடந்தது, அதனால் நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் என்னோடு கூட இருந்து என் பெயரை பெருமைப்படுத்துவார். நான் சொல்லி அனுப்பினேன் என்ன தெரியுமா, கல்யாணம் ஆகி அதே மாதத்தில் நீ கன்சீவ் ஆவ, இது ஆண்டவர் உனக்கு கொடுக்குற வார்த்தை, நீ போ மகளே. முகத்தில் ஒரு பெரிய சந்தோஷம். வரும்பொழுது கலை இழந்து போயிருந்த முகம் கலையுள்ள முகமாக மாறினது. சந்தோஷமாக போனா கர்த்தர் அவளுக்கு திருமணத்தை தலைமை தாங்கி நடத்தி கொடுத்து அதே மாசத்துல அவள் கர்ப்பவதியாக கர்த்தர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட தேவனை நீங்கள் தேடி வந்திருக்கிறீங்க. நீங்களும் இப்படிப்பட்ட பிரச்சனையோட பயத்தோட, குழந்தை இல்லை, கல்யாணம் நடக்கலை, எனக்கு குடியிருக்க வீடு இல்லை, கடன் அடைக்க வழி இல்லை, வேலை இல்லை, வருமானம் இல்லை, நானும் போராடுற ஆண்டவரே, முடியல ஆண்டவரே, இதுக்கு மேலே எனக்கு தைரியம் இல்லை ஆண்டவரே, என் மனசு தாங்கல ஆண்டவரே, இதுக்கு மேலே எனக்கு பலன் இல்லை என்றெல்லாம் சொல்லி நீங்கள் கண்ணீரோடு வந்திருந்தீங்கன்னா உங்கள் கண்ணீரெல்லாம் தொடச்சி ஆண்டவர் அற்புதம் செய்வார். அன்பு சகோதரனே, சகோதரி, இன்றைக்கு நீ தானாக இந்த இடத்துல வர என் இயேசு உன்னை அழைத்து கொண்டு வந்திருக்கிற. நீண்ட நாட்களாக பயந்து அடுத்த மனுஷருடைய முகத்தை பார்க்க முடியும், நைட்டு தனியா படுத்து தூங்க முடியும், ஒரு மரண பயம், ஒரு தோல்வியின் பயம், எதிர்காலத்தை குறித்த பயம், வேலை இல்லை என்ற பயம், வயசு கடந்துட்டு போகும், நல்லது நடக்கலையே என்ற பயம். ஆண்டவரே, என் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதங்கள் இந்த பயத்தின் அவிசுவாசத்தினால் எல்லாம் கட்டப்பட்ட நிலைமையில கிடக்கு. இன்றைக்கு என் பிள்ளைகளை நீர் அழைத்து கொண்டு வந்திருக்க, முதல்ல என் பிள்ளைகளுக்குள்ளால் விசுவாசம் பெருகும்படி நான் ஜெபிக்கிறேன். அன்றைக்கு ஒரு தகப்பன் சொன்னார், நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர், ஆனாலும் என் அவிசுவாசம் நீங்கும்படி நான் ஜெபிக்கிறேன் என்று சொன்னது போல முதல்ல என் பிள்ளைகளிடத்தில் இருக்கிற எல்லா அவிசுவாசத்தின் ஆவிகளை கர்த்தர் வெளியேற்றி விசுவாசத்தின் அபிஷேகத்தை என் பிள்ளைகள் மேல போடுங்க. பயத்தின் ஆவிகளை அப்புறப்படுத்தி, கோழைத்தனத்தின் ஆவிகளை அப்புறப்படுத்தி, தைரியத்தின் ஆவியினாலே என் பிள்ளைகளை நிரப்பும். தைரியத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்களே என்று சொன்ன வசனத்தின்படி அது எப்பொழுது இவர்கள் இருதயத்தில் வந்து தங்குவதாக. தைரியத்தின் ஆவியானவர் என் பிள்ளைகளுக்குள் வந்து வாசம் செய்வீராக. ஆவியானவர் எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு என்று சொன்னீரே, என் பிள்ளைகளுக்கு மெய்யான ஒரு விடுதலையை கர்த்தர் இன்றைக்கு தருவீராக. ஆண்டவரே, என் பிள்ளைகள் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிற அந்த சம்பவத்தை இன்றைக்கு கர்த்தர் கையில் எடுப்பீராக. அந்த கரத்தை, அந்த காரியத்தில் இன்றைக்கு இரவோடு இரவாக ஒரு அற்புதம் நடக்கட்டும். பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்கிற மங்கள வார்த்தையின்படி என் பிள்ளைகளுடைய குடும்பத்தில் இனி கர்த்தர் பெரிய காரியம் செய்கிறதற்காக உமக்கு நன்றி. சின்ன சின்ன காரியம் கூட நடக்கல, எதுவுமே நடக்கல, ஒன்றுமே நடக்கல, எதுவுமே கிடைக்கல, மனம் நொந்து அழுது கொண்டு வந்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பார். இன்னைக்கு பிறகு அப்படி கேட்ட ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் என்னென்ன செய்தார்னு பட்டியல் போட்டு சொல்லுகிற அளவிற்கு ஆசீர்வாதங்களின் பட்டியலை என் பிள்ளைகளை சிரசில வைத்து என் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். இவர்களுடைய சரீரத்தில் இருக்க எல்லா கொள்ளை நோய்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் குணமாக்கி பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கட்டளையிடும். எல்லா டிப்ரெஷன் ஆவிகள் வெளியேறட்டும். நிறைஞ்ச மனசுல பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். அமெரிக்க தேச மக்களுக்கு ஒரு நற்செய்தி. அன்பானவர்களே,
நமது அன்பு சகோதரர் டி ஸ்டீஃபன் அவர்கள் அமெரிக்க தேசத்தில் உள்ள நியூ ஜெர்சி, நியூயார்க், அட்லாண்டா, வாஷிங்டன், கலிபோர்னியா, டெக்சஸ், கொலராடோ, புளோரிடா, மேரிலாந்து ஆகிய பட்டணங்களில் ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை தேவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்க இருக்கிறார்கள். இக்கூடுகையில் நீங்கள் கலந்து கொள்ளவும், சகோதரரை நேரில் சந்தித்து ஜெபித்து தேவ ஆலோசனை பெறவும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் பிரதர் ஃபெலிக்ஸ் ஜார்ஜ் +1 973 454 9686 மற்றும் 98414 46999. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044 24547999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.